சூப்பர் ஸ்டாரா நான் எப்பவும் நினைக்க மாட்டேன். என்னுடைய ஒர்க் என்ன? நான் என்ன படங்க பண்றேன்? ஹவ் கேன் ஐ சாட்டிஸ்ஃபை த பீப்பிள்? ஒரு மிலிட்டரி சிஸ்டத்துல என்ன வளர்த்தாங்க. அது வந்து லாங் ரன்ல வந்து பெரியவங்க ஆன பிறகு தட் இஸ் ஹெல்பிங் அஸ். அப்பா வந்து முதல்ல பார்த்து நல்லா இருந்தா தான் நான் உன்ன கூட்டிட்டு போவேன். இல்லாட்டி இல்ல. அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாரு. அவர் என்னமோ யோசனை பண்ணி வச்சிருக்கிறாரு. என் பொண்ணு பெரிய ஸ்டார் ஆகணும். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு வச்சிருந்தாரு. ஐ டோன்ட் நோ எனக்கு எனக்கு சத்தியமா தெரியாது. ஸோ அந்த ஏஜ்ல 13, 14 என்ன தெரியுங்க அப்போ ஒண்ணுமே என்ன நடக்குது உலகத்துல பத்தியே தெரியாது நம்மளுக்கு. திரு பாரதிராஜ் அவர்கள் வந்து அந்த சைட போகும்போது அவங்க வந்து ஹீரோயினுக்காக தேடிட்டு இருந்தாங்க. பாருங்க விதி பாருங்க எப்படி விளையாடும். கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இங்க ஸ்டுடியோ இருக்கு அதுல போய் உட்காருங்க சார்ன்னு சொன்னாராம். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் என்ன போய் பண்ணாரு பாரதிராஜ் சார் போயிட்டு ஸ்டுடியோ போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுங்க யாரா இருக்காங்க. எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஃபோட்டோ இருந்தது. யார் இந்த பொண்ணு? அண்ட் சோ அப்படின்னு சொன்னாங்க டீட்டெயில். ஓகே உடனே பார்க்கலான்ட்டு உடனே ஹீரோயின்ஸ்க்காக பார்க்கும்போது உங்க பொண்ணு நல்லா இருக்கிறாங்க அவங்க. ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு. சரி ஓகே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஓகே பண்ணிடலாம் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே எல்லாமே ஃபட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அங்கேருந்து வி வென்ட் டு மைசூர் இமீடியட்டா. அதுக்கப்புறம் இந்த படம் நான் என்டர் ஆயிட்ட கல்லு கிளியரும்.